ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டீ கடை சமோசா எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் கடையில் விற்கிற அதே சுவையிலே நம்ம ஆனியன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவில் செஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. அப்போ தான் சமோசா வந்து நல்லா செவந்து வரும், அதுக்காக தான் சர்க்கரை சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாலாம் பிசையணும்னு அவசியம் இல்லைங்க, நார்மலாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மாவு வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் நல்லா திக்னஸாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இப்போ இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம மேலே வந்து ஒரு ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 1/2 hour வரைக்கும் ஊறி வரட்டும் மாவு. இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம், மாவு ஊறி வரட்டும். நம்ம சமோசாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங்க்கு வந்து வெங்காயம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த மாதிரி பச்சை வெங்காயத்தில் தாங்க ஸ்டஃபிங் பண்ணணும். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. மசாலா ஐட்டம்ஸ் அவ்வளோதாங்க. இது கூட இப்போ பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும், அதனால நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் உதுத்த மாதிரி உதுத்துட்டு சேர்த்துக்கலாம். குட்டி குட்டி பீசஸாக இருக்கிற மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சமோசாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம சமோசா ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு வந்து 1/2 hour அப்புறமா ஊறி இருக்குது. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். மாவு ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டையாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து மாவு நம்ம மெலிசாக விரிக்க போகிறோம், அதுக்கு சின்ன உருண்டையாக இருந்தால் போதும். மேலே வந்து மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாங்க. ஆயில் எதுவும் தேவையில்லை, மாவே போதும். மாவு சேர்த்துட்டு நல்ல மெலிசாக இருக்கணுங்க ஷீட்டு, அப்போ தான் உங்களுக்கு சமோசா வந்து நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக வர மாதிரி ஷேப்பில் நீங்கள் விரிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது சைடில் வந்து பீசஸ்லாம் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம ரெடி பண்ண மாவு வந்து லைட்டாக வாட்டி எடுக்கணுங்க, அப்போ தான் சமோசா வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ பேன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஹீட் வைக்காதீங்க, சிம்மில் வச்சுட்டு மாவு வந்து 2 சைடு திருப்பி போட்டு 5 செகண்ட் வச்சிங்க அப்படின்னா போதும். ரொம்ப நேரம் வாட்டிடாதீங்க. மாவு வந்து அதுக்கப்புறமா நம்மளுக்கு மடக்கும் போது உடைய ஆரம்பிச்சிரும், ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா. 2 சைடும் 5 செகண்ட் வாட்டினீங்கன்னா போதுங்க, கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம எல்லா தேய்ச்சி வச்சுருக்க மாவையுமே வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கரண்டி எதுவுமே தேவையில்லைங்க, நம்ம கைகளாலே திருப்பி விட்டு எடுத்துட்டாலே போதும். ரொம்ப சீக்கிரமாக வாட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவும் ரெடியாக இருக்குது வாட்டி. இப்போ இதே மாதிரி ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம எப்படி கட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க ஷீட்டை வந்து இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு சைட்ஸ் வந்து கட் பண்ணுங்கள், சேமாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஷீட் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாங்க. 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது சமோசா செஞ்சுக்கலாம். இப்போ மேலே கீழேயும் இதே மாதிரி கீழேயும் சேமாக வர மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் பாருங்கள், நம்ம மடிப்பு தெரியுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு கட் போட்டுருங்க. இப்போ ஒரே மாதிரியான அளவில் நம்மளுக்கு ஷீட் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா மாவுங்களையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற இந்த நம்ம கட் பண்ண பீசஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க.
குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம ஸ்டஃபிங்கில் சேர்க்கும் போது சமோசா சாப்பிடும் போது நல்ல டேஸ்டியாகவும் இருக்குங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மடிப்பு மடிச்சுக்கோங்க. கிராஸாக மடிச்சிங்க அப்படின்னா சமோசாவோட ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி டபுள் சைடு மடித்ததுக்கப்புறமா இப்போ நடுவில் வர்ற கேப்பில் நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட அதிகமாக நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். வச்சுட்டு நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளார நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக மடிச்சுக்கோங்க. ரொம்ப கேப் இல்லாமல் மடிச்சிங்க அப்படின்னா தான் வந்து நல்ல சமோசா வந்து எண்ணெயில் வேகும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அந்த எட்ஜை வந்து இந்த கார்னரில் கிராஸாக வர மாதிரி வச்சுக்கோங்க. மீதி இருக்க இடத்துல இப்போ நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, மடித்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற சைடு பிளேஸில் வந்து நம்ம மைதா மாவு கொஞ்சமாக திக்காக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கலாம். சைட்லலாம் தடவிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா ஒட்டி கொடுங்க. இதே போல் நம்ம எல்லா சம்சாவையுமே ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாலாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம டீ கடைங்களில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே சமோசா நம்ம வீட்டிலையே எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சமோசாங்க. அதை எப்படி நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தோம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். அப்போ தான் மொறுமொறுப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் மொறு சமோசா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.